அடடா, என்ன ஒரு தரமான அரசியல் அப்படின்னு வியக்க வைக்குது தமிழக அரசியல். நம்ம முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் பரஸ்பரம் தாக்கி தாக்கி வெளியிடும் அறிக்கைகள் தான் இப்படி சொல்ல வைக்குது. மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு சொன்னவர் குடும்பத்துக்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார். வெள்ளைக்குடைக்கு வேலை வந்து விட்டதா என்று கேட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எல்லாம் தம்பிப்படுத்தும் பாடுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தி இருக்கு அதிமுக. உங்களுக்கு தானே தெரியுது, சொல்லுங்க அந்த தம்பி யாரு, என்ன தேவை? ஆனால் அதற்கு இது பதிலில்லையே என்பது போல யாராயிருந்தாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத பழனிசாமி இப்படி சொல்ல நான் கூசலியா? பிஜேபியோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணி வச்சுக்கிட்ட பழனிசாமி ஒரே ரேடில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி பிடிச்சிட்டு போறார் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அவர் இவரை பொம்மை வேந்தர் என்கிறார், இவர் அவரை புலிகேசி என்கிறார். ஆக 2 பேரும் வெள்ளைக்கொடி வீரர்களாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம நிலைமை தான் லகுட பாண்டியர்களாக ஆகிவிட்டது இவர்களால்.